அடக்குமுறை அழியட்டும், அறிவியல் வெல்லட்டும். வணக்கம் தோழர்களே. இந்த நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் மகா வாசகத்தை வழங்கியவர் வெங்கி ராமகிருஷ்ணன். இந்தியாவின் தலை சிறந்த நோபல் அறிஞர்களில் ஒருவர். நம்முடைய தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தை அப்போது அங்கே ஒரு கணிதவியல் பேராசிரியராக இருந்தார். அதன் பிறகு பரோடாவுக்கு சென்று கல்வி கற்று அங்கிருந்து அவர் ஃபிசிக்ஸில் முழுமையாகவே PhD வரை முடித்து விட்டார். பிறகு ஒரு வாய்ப்பு கிடைத்து ஏல் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கே ஆய்வுகள் மேற்கொள்ள செல்கிறார். அப்போது ஒரு லெக்சர் அட்டன் பண்ணுறாரு. ஆடா யோனாத் அங்கே அந்த அம்மையார் வந்திருக்கிறார். அவர் ஒரு பயாலஜிஸ்ட்டு. அவர் எப்படி ரிபோசோம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற செல்லினுடைய ஸ்ட்ரக்சரை வெளியில் கொண்டு வர முயற்சி செய்கிறோம், எதனால் அது முடியவில்லை என்பது குறித்து உரை நிகழ்த்துகிறார். அதிலிருந்து இவர் அதை செய்து காட்டுவது என்று முடிவு செய்கிறார். பிறகு பயாலஜி ஜாயின் பண்ணுறார். பயாலஜிலையும் BSc MSc PhD வரை முடிக்கிறார். இரண்டும் அறிந்தவர் என்பதால் புதிய கருவிகளை உருவாக்கி ரிபோசோமினுடைய ஸ்ட்ரக்சரை வெளியிடுவதில் வெற்றி பெறுகிறார். ஆடா யோனாத்துக்கும் வெங்கி ராமகிருஷ்ணனுக்கும் இணைந்து 2009ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மாபெரும் அறிஞர் வெங்கி ராமகிருஷ்ணன் சொல்கிறார், ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கிவ் யங் பீப்புள் த ஃப்ரீடம் டு ஃபாலோ தேர் ஓன் ஐடியாஸ் அண்ட் டு பர்சியூ தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட், சயின்டிஃபிக் ஆர் ரிலீஜியஸ். அது மதமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், இளைஞர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் விரும்புவதை அவர்கள் செய்யட்டும், அவர்கள் விரும்புவதை அவர்கள் மேற்கொள்ளட்டும், அவர்கள் விரும்புவதை அவர்கள் வாழட்டும் என்கிறார் வெங்கி ராமகிருஷ்ணன். இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் நுழைவோம். இன்றைக்கு நான் அறிமுகம் செய்ய விரும்பும் இந்தியாவின் ஒப்பற்ற விஞ்ஞானிகளில் ஒருவர் விளையனூர் ராமச்சந்திரன். VS ராமச்சந்திரன் என்று அவர் பொதுவாக அழைக்கப்படுகிறார். நியூரோ சயின்டிஸ்ட் என்கிற வகைப்பாட்டை சேர்ந்தவர், ஒரு நரம்பியல் நிபுணர். இவருடைய த எமர்ஜிங் மைண்ட் என்கின்ற உருவாகும் உள்ளம் என்கிற புத்தகத்தை நான் தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறேன். இவர் ட்ரினிட்டி காலேஜ்குள்ளே நுழைவதற்கு மிக கடினமான ஒரு நுழைவுத் தேர்வை எழுதுகின்றார். இந்தியாவில் சென்னையில் பிறந்து இங்கே ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவம் கற்று பிறகு ட்ரினிட்டி காலேஜ்குள்ளே நுழையிறதுக்கான எக்ஸாம் எழுதுகிறார். அதனை ட்ரினிட்டி எக்ஸாம். உலகத்திலேயே மிக கடினமான ஒரு தேர்வு இருக்க முடியும்னா அது ட்ரினிட்டி எக்ஸாம். 6 மணி நேரம் நீங்கள் பரீட்சை எழுத வேண்டும். மொத்தம் 11 பேப்பர் இருக்கு. நடுவில் நீங்கள் 2 minutes 3 minutes நேச்சர் காலுக்கு மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம். மற்றபடி உங்களுக்கான எல்லா பொருளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். உங்களுக்கு பழச்சாறு குடிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும். இந்த எக்ஸாமில் பல்கலைக்கழகம் முதலிடம் பெற்று அங்கு சென்று ட்ரினிட்டி காலேஜில் கேம்பிரிட்ஜில் அவர் இணைகிறார். அங்கே தான் அவர் ஒரு விஞ்ஞானியாக அவர் பரிணமித்தார். அதில் ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஒரு மிரர் டெக்னிக் என்கிற ஒன்றை மருத்துவத்திற்கு அறிமுகம் செய்தார். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு இந்த கையை நீங்கள் இழந்துட்டீங்க. ஒரு கை தான் இருக்குது. ஆனால் உங்கள் மூளை இந்த கை இழந்ததை சரியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த கை வலிக்குது, இந்த கை வலிக்குது, இந்த கை வலிக்குதுன்னே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கை இல்லை. மூளையில் இப்படி விபரீதங்கள் நடக்கும். ஃபேண்டம் லிம்ப் என்று இதை அழைக்கிறார்கள். இந்த ஃபேண்டம் லிம்ப் என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிக்கல். இதற்கான தீர்வாக விளையனூர் ராமச்சந்திரன் அவர்கள் முன்வைத்தது தான் த மிரர் டெக்னிக். ஒரு கண்ணாடியை இப்படி கொண்டு பொருத்துகிறார்கள். இந்த கை இடது கை என்றும் இதை வலது கை என்றும் உங்கள் மூளை எடுத்துக்கொள்கிறது. இந்த வலது கையில் நாம் சில ட்ரீட்மெண்ட் கொடுப்பது போல செய்கின்ற பொழுது மூளை அதை ஏற்றுக்கொண்டு வலி உடனடியாக நின்று விடுகிறது. இது மாதிரி பல ஆய்வுகளை முன்வைத்தவர் மரியாதைக்குரிய நரம்பியல் நிபுணர் விளையனூர் ராமச்சந்திரன் அவர்கள். இந்த மனிதனுடைய மொழி எப்படி உருவானது? எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, பரிணாமமெல்லாம் கரெக்டு தாங்க, குரங்குலேருந்து கூட மனுஷன் வந்திருக்கட்டும். ஆனால் இவ்வளோ அருமையாக பேசுகிறானே, இத்தனை மொழி இருக்குது, அதில் ஒன்று கூட குரங்கு பேச மாட்டேங்குது, அது எப்படிங்க? அதெல்லாம் கிடையாதுங்க என்பது ஒரு வகையான தற்போதைய வாதமாக இருக்கிறது. விளையனூர் ராமச்சந்திரன் மனித மொழி
என்பது, மனிதர்களுக்குள் உரையாடல், எழுத்து வடிவம், இவை எல்லாம் எவல்யூஷனுடைய ஒரு அங்கம்தான். எப்படி இது பரிணாமவியல் மூலம் படிப்படியாக மனிதனை அடைந்தது என்பதை ஒரு கோட்பாட்டின் மூலம் நிறுவியிருக்கிறார். இந்த கோட்பாடு என்றென்றும் பேசப்படுகின்ற அற்புத கோட்பாடாக இருக்கிறது. மிரர் நியூரான் என்கிற ஒரு விஷயத்தில் நம்முடைய ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இதற்கான மொழி குறித்த இடத்தோடு உள்ளது. முதல்ல நாம் மிரரிங் பண்ணுறோம், பிறர் செய்வதை திரும்ப செய்தல். நீங்கள் ஒரு குரங்கு முன்னாடி போய் தள்ள கை வச்சிங்கன்னா அது தள்ள கை வைக்கும். ஒரு பிரபலமான தொப்பி கதையில் வருவது போல குரங்கு நீங்கள் எதை செய்தாலும் திருப்பி செய்கிறது என்கின்ற அந்த கதையில் வருவது தான் இந்த மிரர் நியூரான்ஸ் என்கின்ற இவருடைய கண்டுபிடிப்பின் அடிப்படை. இவர்தான் முதலில் பிரெயின் மேப்பிங் என்கிற ஒன்றை முன்வைத்தார். இன்றைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் பொழுது பிரெயின் மேப்பிங் செய்வதை முதலில் உலகிற்கு அறிமுகம் செய்த பெருமை மரியாதைக்குரிய உடையனூர் ராமச்சந்திரன் அவர்களை சேரும். கடைசியாக இப்போது அவர் கண்டுபிடித்திருப்பது ஆட்டிசம் என்கின்ற அந்த மன வளர்ச்சி குன்றிய நோய்க்கான சிகிச்சை முறை. இப்படிப்பட்ட இந்த அறிஞரை நாம் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக அறிமுகம் செய்ய வேண்டும். இப்போது நாம் இன்றைய நம்முடைய அறிவியல் அமைப்பிற்குள் நுழைவோம். சவால்கள் மிக்க இந்திய அறிவியலின் கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு சாட்சி இன்று நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் பெயர் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன். 1914ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதற்கு பெயர் ISCA. கல்கட்டால மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இது உருவாக்கப்பட்டது. சர் JL சைமன்சன் என்கிற ஒருவர் கல்கத்தாவில் தலைமை மருத்துவ அறிஞராக பணியாற்றி கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்தவர். அவருடைய மனைவியின் பெயர் டாக்டர் ஜானட் டிக். இவங்க இந்தியாவில் மலேரியாவுக்கு எதிரான மருத்துவ அந்த குழுவினுடைய தலைவராக இருந்தார். அவங்க ஒரு பேத்தாலஜி ப்ரொஃபஸராக லேடி ஹர்டிஞ்சே கல்லூரியிலே வேலை பார்த்தவர் டெல்லியில். இவர்கள் இருவரும் இந்தியாவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அறிவியல் அமைப்பு இல்லை, மூட நம்பிக்கையின் காரணமாக மக்கள் மருத்துவத்தை புறக்கணிக்கிறார்கள், சுகாதாரத்தை புறக்கணிக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் PS மக்மோகன் என்கிற இந்தியரின் உதவியோடு 1914ஆம் ஆண்டு உருவாக்கிய அற்புத அமைப்பு தான் த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன். ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் மாநாட்டை கூட்ட வேண்டும், சயின்ஸ் காங்கிரஸ் கூட்டப்பட வேண்டும். இந்த அறிவியல் மாநாட்டில் மருத்துவம் மட்டுமல்ல, இயற்பியல், வேதியியல் என்று பல வகையான துறைகளில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அங்கே வெளியிட வேண்டும். அங்கே பேப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம், கண்டுபிடிப்பாக வெளியிடலாம், லெக்சராக கொடுக்கலாம் என்று ஒரு 3 நாள் 4 நாள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இதை நடத்த வேண்டும் என்று மக்மோகனும் அவருடைய சகாக்களும் முடிவு செய்தார்கள். முதல் மாநாட்டை கல்கத்தாவிலே பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் என்கின்ற பிரிட்டானியத்தினுடைய அந்த அமைப்பை முன்வைத்து அதுபோன்ற அமைப்பு இது என்று அறிவித்து அவர்கள் தொடங்கினார்கள். அப்படி தொடங்கப்பட்ட அமைப்பினுடைய முதல் மாநாடு சிம்லாவில் நடந்தது. அங்கே தான் மலேரியா ரிசர்ச்சு ஒரு பெரிய அளவில் போயிட்டு இருந்ததுனால அங்கே நடத்துகிறாங்க. அங்கே நடத்தி அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா 17 பேப்பர் 3 நாட்களுக்கு நடக்குது. அருமையான மாநாடு. 1915 அடுத்த மாநாடு சென்னையில் நடக்கிறது. நீங்கள் மெட்ராஸில் த மெட்ராஸ் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன் என்று தனியாக அங்கே பார்த்தீங்கன்னா 27 பேப்பர் அடுத்த ஆண்டு இதே ஜனவரியில் நடக்கிறது. அதில் தான் WB பேனர்மேன் என்பவர் தலைமை வகிக்கிறார். இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு அருமையான விஷயம்னா, அசுரோஸ் முகர்ஜி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கல்கத்தாவினுடைய பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த இந்திய மாமனிதர் அசுரோஸ் முகர்ஜி, இந்தியர்கள் உலக அளவிலான எல்லா இடத்துலையும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் மறுக்கப்படுகிறார்கள். JC போஸ் கூட தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்கிற பேப்பரையும் கிரெஸ்கோகிராஃப் என்று தான் கண்டுபிடித்த கருவியினுடைய பேப்பரையும்
கொஹரர் என்று அவர் கண்டுபிடித்த ஆரம்பகால ரேடியோ, அதாங்க ஃபஸ்ட்டு ரேடியோ. மார்க்கோனியோடது ஃபஸ்ட்டு ரேடியோ அல்ல, கொஹரர் கருவி தான் ஃபஸ்ட்டு ரேடியோ. நுண்ணலைகளை பயன்படுத்தி ஒயர் இல்லாமல் ஒலியை கடத்தி காட்டினார் ஜேசி போஸ். 3 கண்டுபிடிப்புகளையும் அவர் சென்று பேப்பராக ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு ராயல் கல்வியகமோ அல்லது எதுவுமே அவருக்கு அனுமதி தரவில்லை. இந்தியர் என்பதால் மறுக்கப்பட்டார். அதுதான் உண்மை. அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, கல்கட்டாவில் டவுன் ஹாலில் இதெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணி அதை ஒரு கவர்னர் பார்த்து அதை ஒரு பத்திரிகையாரை எழுதி அதை அப்படியே காப்பி அடித்து மார்கோனி ரேடியோ என்று வெளியிட்டார். 1904 மார்கோனிக்கு நோபல் பரிசே கொடுத்துட்டாங்க. ஆனால் அதன் பிறகு டெஸ்லா தலையிட்டு இது உண்மையை போட்டு உடைத்ததனால் இந்தியாவுக்கே மார்கோனி நம்முடைய ஜேசி போஸை சந்தித்தது வரலாறு. அப்படியெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்தியாவில் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆரம்ப கர்த்தாவான PS மெக்மோகன் பிற்காலத்தில் அசுடோஸ் முகர்ஜியோடு இணைகிறார். அதில் அந்த JL சைமன்சன் ஒரு அருமையான ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்டுங்க. இவர் பிறந்தது டென்மார்க்கில் பிறந்தவர். ஆனால் ஜெர்மன் ஸ்கூலில் பூரா படிச்சுட்டு கெமிஸ்ட்ரி டீச்சராக ஆகிறார். அந்த டீச்சிங்கில் இவர் கூட இருந்து டீச்சராக இருந்தவது ஃப்ரான்சிஸ் ஜோன்ஸ் என்கிற ஒரு அறிஞர். அவர் தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சென்னையில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜுக்கு போங்க, அங்கே தான் உயிர்ப்பு மிக்க ஆய்வுகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்கிறார். அதனாலேயே சைமன்சன் இந்தியாவுக்கு வருகிறார். அங்கே மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் 1910 இணைகிறார். அப்புறம் தான் கல்கட்டா போகிறார். கல்கட்டாவுக்கு சென்று அவர் அங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஆனதுக்கு பிறகு தான் இந்த அசோசியேஷனை தொடங்குகிறார். இந்த அசோசியேஷன் எதுக்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கான ஒரு வருடத்திற்கு ஒரு வாய்ப்பு. இந்த பேப்பரெல்லாம் மொத்தமாக வெளியிடுவது, அதுக்கும் செலவு பண்ணணும், அதுக்கெல்லாம் பணம் இல்லை. பல பேர்கிட்ட டொனேஷன் வாங்குகிறாங்க. இயர்லி காங்கிரஸ் நடத்துவது என்று முடிவு செய்தார்கள். மெட்ராஸ் காங்கிரஸுக்கு பிறகு ஜனவரி 15 17 வரையில் அடுத்த ஒரு அற்புதமான காங்கிரஸ் நடைபெறுகிறது. அது இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் பொழுது ஒரு நோபல் பரிசு பெற்ற அறிஞரை அதற்கு அழைப்பார்கள். அவர் உட்காந்து தான் கண்டுபிடிப்பை எப்படிலாம் நடத்தணும்னு பேசுவார். இந்திய அறிஞர்கள் உட்காந்து கேட்பாங்க. அதன் மூலியமாக இந்தியாவில் உலக பிரசித்தி பெற்ற ஆய்வுகள் நடப்பதற்கான ஒரு படிநிலையை எடுத்து வச்சாங்க. அப்படி எடுத்து வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நோபல் அறிஞர் இந்தியாவுக்கு வந்துட்டு போகணுன்னா அதுக்கு நம்ம செலவை ஏற்றுக்கணும். பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஃபண்டு அவங்களாவே பல டொனேஷன்ஸ் வாங்கி கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. 1938 அவருடைய சில்வர் ஜூப்ளி நடந்தது. அப்போது எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு இந்தியாவுக்கு அதற்கு தலைமை வகித்தார் என்று வரலாறு சொல்கின்றது. 101 பேப்பர்ஸ் அப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பாம்பேயில் நடந்திருக்கிறது. 12 ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. 1938 நடந்த சில்வர் ஜூப்ளி இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன் மாநாட்டுக்கு 34வது எடிஷன் 1947 ஜனவரி 3 முதல் 8 வரை டெல்லியில் நடந்தது. அதற்கு தலைமை தாங்கியவர் ஜவஹர்லால் நேரு. 1947 விடுதலைக்கு முன்னால் நடந்தது. அது தலைமை வைத்தார். நிறைய ஃபாரின் டெலிகேட்ஸ் அதில் கலந்துக்கிட்டாங்க. மேரி கியூரியினுடைய கணவர் பேரி கியூரி இங்கே சென்றிருக்கிறார். அது அந்த மாநாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1964 வரை இந்த மாநாட்டை தொடர்ந்து நடத்துவதற்கான நிதியை தான் ஆட்சிக்கு வந்ததும் தரப்போவதாக நேரு அதிலே அறிவிக்கிறார். அறிவித்தது மட்டுமல்ல, கொடுக்கவும் செய்தார். ஒரு ஆண்டு விடாமல் அதை அருமையாக நடத்தினார்கள். எல்லா 64 வரைக்கும் தான் இறந்து போவது வரையில் அனைத்து இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் மாநாடுகளிலும் நேரு கலந்து கொண்டார். கோல்டன் ஜூப்ளி 1963 டெல்லியில் நடக்குது. டிஎஸ் கொத்தாரி தலைமையில். டிஎஸ் கொத்தாரி DRDAவினுடைய அற்புதமான விஞ்ஞானி. 2 வால்யூமை அப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. த ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன். 2வது 50 ஆண்டுகளில் இந்திய அறிவியல் அப்படிங்கிற ஒரு வால்யூம் இருக்குது. அந்த வால்யூமை நான் எடுத்து படிச்சிருக்கேன். 1100 பக்கம். இந்தியாவில் என்னவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதற்கு அது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு டாக்குமெண்ட்டாகவே இன்றைக்கி யூஸ் ஆகுது. 73 டைமண்ட் ஜூப்ளி.
ஜூரி பகவந்தம் தான் தலைமை வைத்தார். சண்டிகரில் அது நடந்தது. அதன் பிறகான ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருந்தது. நாம் 19வது காங்கிரஸை 2012 நடத்தி காட்டினோம் புவனேஸ்வரில். நடுவில் 2006 தமிழ்நாட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்தியன் நேஷனல் சயின்ஸ் காங்கிரஸ் நடக்கிறது. அப்போது அப்துல் கலாம் அதை தொடங்கி வைத்தார். 99th காங்கிரஸ் புவனேஸ்வரில் நடந்த பொழுது கிட்டத்தட்ட 15,000 டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க. 500 ஃபாரின் சயின்டிஸ்ட்டு, 20 நோபல் லோரியட்ஸை கூப்பிட்டிருந்தோம். பெண் விஞ்ஞானிகளுக்கு என்று தனி காங்கிரஸ் உருவாக்க வேண்டும் என்று அப்போது அழகாக ஒரு இது நிறைவேற்றப்பட்டது. அதைவிட 1958 இந்த காங்கிரஸ் நடந்த பொழுது குழந்தைகளுக்கு என்று தனியாக ஒரு சயின்ஸ் காங்கிரஸ் இருக்கணும் சொல்லிட்டு நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் என்கிற ஒன்றை நேரு அறிமுகப்படுத்தினார். அதையும் நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம். 2013 100வது மாநாடு பிரணாப் முகர்ஜி தலைமையில் மிக சிறப்பாக கல்கட்டாவில் அதே அரங்கத்தில், எங்கே 1913 தொடங்கியதோ கல்கத்தாவில் அதே அரங்கத்தில் 100வது மாநாட்டையும் மிக அற்புதமாக நடத்தி காட்டினோம். சயின்ஸ் ஷேப்பிங் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா என்பதுதான் அந்த மாநாடு. 2015 மாநாட்டுக்குள் மோடி நுழைகிறார். நுழைந்தவுடன் மாநாட்டில் பேசும் பொழுதே அறிவியலை தகர்த்து எறிந்தார். நாம தான் உலகத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம், பிள்ளையாருக்கு தலை போன பொழுது யானையை வைத்து தைத்தவர்கள் நாம் தான் என்று வேதகால அறிவியலோடு அதை இணைத்தார். தொடர்ந்து பிரச்சனைகள், ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒன்றை வெளியிடுவார்கள். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்பதை கண்டுபிடித்தது நாம் தான், அதற்கு மோடி வேவ்ஸ் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றெல்லாம் உளறினார்கள். அதைவிட கொடுமை, ராமாயணத்தில் தான் ஏர்கிராஃப்ட் இருக்கிறது என்று ஒரு பேப்பரே ப்ரெசன்ட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் செய்து நம்முடைய இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷனுக்கு மூடு விழா நடத்திவிட்டார்கள். இப்போது இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன் நடத்துவதற்கு ஒவ்வொரு வருடமும் 5 கோடி ரூபாய் ஒதுக்கிய அரசு முற்றிலுமாக அதை நிறுத்திவிட்டது. இப்போ அப்படி ஒரு மாநாடு நடப்பதே இல்லை. அதற்கு மாற்றாக அரசு இந்தியன் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் என்று ஒன்றை நடத்துகிறது. இந்த இந்தியன் சயின்ஸ் ஃபெஸ்டிவலில் பல அரங்கங்கள், வேதகால, உபநிடதம், புராணம் என்றெல்லாம் வந்துவிட்டு கொஞ்சம் அறிவியலும் பேசுகிறார்கள். இந்த கொடூரமான சூழலை நோக்கி மிகப்பெரிய இந்த அமைப்பை கொண்டு சென்று இந்த அமைப்புக்கே மூடு விழா நடத்தியிருக்கும் இந்த அராஜகத்தை அழிப்போம், அறிவியலை வெல்ல வைப்போம். இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம். இன்று நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் மிக மிக சுவையான புத்தகம் வாட் இஃப் என்கிற புத்தகம். ரேண்டால் மன்ரோ எழுதிய புத்தகம். ரேண்டால் மன்ரோ எழுதிய இந்த புத்தகம் 295 பக்கங்கள் கொண்ட ஒரு அற்புதம். ஜான் முர்ரே பப்ளிஷர்ஸ் வெளியீடாக வந்திருக்கிறது. அவர் சிறு வயதிலிருந்தே கேள்விகள் கேட்பதில் வல்லவராக இருந்திருக்கிறார். ரேண்டல் முன்ரோ என்கிற இந்த விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி வெறும் கேள்விகள் எழுப்புவது மட்டுமல்ல, வினோதமான கேள்விகளுக்கு பதிலை தேடி தேடி இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். அதற்காக இணையத்தில் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணியிருக்காரு. யார் வேணா போய் அதில் வினோத கேள்விகளை போடலாம். இவங்க அம்மாட்ட அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அது என்னென்னா, அப்போ அந்த அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்ககிட்ட அவர் கேட்குறார், உண்மையிலேயே இந்த உலகில் எது அதிகம், ஹார்டு திங்ஸா சாஃப்ட் திங்ஸா என்று கேட்டிருக்கிறார். ஒரு கடினமான பொருள்களா அல்லது மென்மையான பொருள்களா எது அதிகம்? அந்த அம்மா பயங்கரமாக கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கழித்து இந்த உலகத்தில் 3 பில்லியன் சாஃப்ட் பொருட்களும் 5 பில்லியன் ஹார்டு பொருட்களும் உள்ளது அப்படின்னு இவருக்கு எழுதி வச்சு பதில் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் இவர் நினைத்திருக்கிறார், ஆஹா இது ரொம்ப அற்புதமாக இருக்கிறதே, இது போன்ற ஒரு வேலையையே நாம் உலகிற்கு ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலேஜெல்லாம் முடிச்சுட்டு பல்கலைக்கழக பேராசிரியர் ஆன அப்புறம் பரணியெல்லாம் தேடும் பொழுது, பழைய பொருளாக எரியும் பொழுது அந்த டைரி கிடச்சிருது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எழுதியிருக்காங்கன்றதை பார்த்து அசந்து போய், ஏன் இந்த உலகிற்கே நாம் அதை செய்யக்கூடாது? இப்படியான அப்சர்டு கேள்விகள், அதாவது அறிவுகட்ட கேள்விகள் என்று நினைக்கப்படும் கேள்விகளை குழந்தைகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கு பதில் சொல்பவராக தான் மாற வேண்டும் என்று நினைத்து அவர் எக்ஸ்கேட் என்கின்ற ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணி, அந்த பிளாக்கில் அவருக்கு வந்த ரொம்ப மோசமான கேள்விகளை எல்லாம் தொகுத்து அதற்கு பதில்களையும் இந்த புத்தகத்தில் அழகாக கொடுத்திருக்கிறார். சயின்ஸ் புக்லேயே இது ரொம்ப வித்தியாசமான
ஒரு புத்தகமாக நான் கருதுகிறேன். அதனால தான் நம்முடைய நிகழ்ச்சியில் இதை அறிமுகம் செய்வது என்று நான் முடிவு செய்தேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலி அப்சர்டு கொஸ்டின்ஸ்லாம் பதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஒருத்தன் கேட்குறான், வாட் வுட் ஹேப்பன் இஃப் யூ ட்ரைடு டு ஹிட் எ பேஸ்பால். நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பாலோ பேஸ்பாலோ விளையாடுறீங்க, ஓங்கி அடிக்கிறீங்க, அது கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தில் 90% வேகத்தில் நீங்கள் அந்த பந்தை அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஒளியின் வேகத்தில் 90% மட்டுமல்ல, 70% நீங்கள் போயிட்டாலே நீங்கள் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டில் மாட்டிக்கிறீங்க, மிகப்பெரிய நியூக்ளியர் ஃபியூஷன் ஏற்பட்டுவிடும், இந்த உலகம் அழிந்துவிடும் என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இன்னொரு அருமையான ஒரு கேள்வி, இப்போது உதாரணமாக இந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்கு, திடீர்னு பூமி மட்டுமல்ல அனைத்து கோள்களும் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் இந்த ஸ்பின்னிங், இதை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த கேள்வி, திடீர்னு ஸ்பின்னிங்கை நிறுத்திட்டா எத்தனை நேரம் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோம் தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஸ்பின்னிங்கே நிறுத்தினா என்ன ஆகும்னு கேட்கக்கூடாது. ஸ்பின்னிங் என்கின்ற ஒரு விஷயம் நிறுத்தப்பட்டால் பல விஷயங்கள் நின்று போகும், அனைத்தும் சூரியனை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படும், எனவே யாரும் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்று பதில் சொல்கிறார். அதோட சூப்பரான கேள்வி, பின்னோக்கி நம்ம டைம் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இங்கிருந்து நம்ம 1000 வருஷத்துக்கு பின்னாடி போனால் எப்படி இருக்கும், 10,000 வருஷத்துக்கு பின்னாடி போனால் எப்படி இருக்கும், 1,00,000 வருஷத்துக்கு பின்னாடி போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி 10,00,000 வருஷத்துக்கு பின்னாடி போனால் எப்படி இருக்கும் என்கிற ஒரு கேள்விக்கு எப்படியெல்லாம் அது மாறி இருக்கும். அப்போது 10,00,000 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் போனால் இப்படி ஒரு கண்டமே இருக்காது. பூமியின் அனைத்து கண்டங்களும் ஒன்றாகத்தான் இருந்தன, பிறகுதான் ஒவ்வொன்றாக பிரிந்தன என்று இந்த புவியினுடைய அழகான ஒரு பரிணாமத்தை இந்த கேள்விக்கான விடையாக அவர் முன்வைக்கிறார். இப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் லேசர் பீம் வச்சுருக்கான், நீங்கள் பார்த்துருப்பீங்க லேசர் பீம். இந்த லேசர் பீமை நிலாவை நோக்கி பூமியில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அடித்தா நிலாவுடைய கலர் மாறிவிடுமா, சந்திரனின் நிறம் மாறிவிடுமா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டிருக்குது. அதற்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா கூட கலர் மாறாது. இதான் உண்மை. ஏனென்றால் புவிக்கும் நம்முடைய சந்திரனுக்கும் இடையில் உள்ள தூரம் அவ்வளோ பெரியது. அதுவரை லேசர் பீம் எவ்வளோ தூரம் போக முடியும் என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. நம்முடைய காற்று மண்டலத்தை லேசர் பீம் தாண்டுவதற்கு மிக மிக கடினம் என்கின்ற ஒரு பதிலை அழகாக அவர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான கேள்விகள், அதற்கான விடைகள் இந்த புத்தகம் எங்கும் இருக்கின்றன. 146 கேள்விகளுக்கு இவர் பதில் கொடுத்திருக்கிறார். இதில் ஒவ்வொரு பதில் கொடுக்கும் பொழுதும் அழகான ஓவியங்களை வரைந்து ஒரு கார்ட்டூனாக அதை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டால் கேள்வி கேட்கும் சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். தலை சிறந்த கேள்வி கேட்பவர்களுக்கு பரிசுகள் கொடுங்கள், அறிவியலை வாழ வையுங்கள். இந்த அடக்குமுறையை ஒழிப்போம், அறிவியலை வெல்ல வைப்போம். நன்றி.